ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப முக்கியமான அதே சமயம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பெண்கள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆரோக்கிய பிரச்சனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன், அதாவது கருமுட்டை வெடித்தல் நடக்காமல் போவது ஏன், அதாவது கருமுட்டை வெடிக்கலை அப்படின்னா அதுக்கு என்னென்ன அறிகுறிகள் நம்மளுக்கு தெரியும், என்ன காரணங்களால் இது நடக்குது, இது எப்படி நம்ம சரி பண்ண முடியும், அதாவது நம்ம வீட்டிலே இருந்து என்னென்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒரு பெண்ணோட ஆரோக்கியத்திற்கும் அவங்க தாய்மை அடைவதற்கும் இந்த ஓவலேஷன் அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் பல சமயங்களில் நமக்கு பீரியட்ஸ் வந்தால் மட்டும் போதும், ஓவலேஷன் கரெக்டாக நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பெருசாக கவனிக்கிறது கிடையாது. ஆனால் உண்மையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் வர எல்லாருக்குமே ஓவலேஷன் நடக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். அதனால தான் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கணும். ஏன்னா இதில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பல சந்தேகங்களுக்கு கண்டிப்பாக விடை கிடைக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுகிற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு ஆரோக்கியமான பெண்ணுக்கு மாதவிடாய் சுழற்சி எப்போ நடக்கும், அதில் ஓவலேஷன் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்போ தான் ஓவலேஷன் நடக்கலை அப்படின்னா என்னென்ன ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். பொதுவாக சீரான மாதவிடாய், அதாவது ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட மாதவிடாய் சுழற்சி கரெக்டாக 28 நாட்கள் அல்லது 30 நாட்களுக்கு ஒரு முறை நடக்கும். சிலருக்கு இது 26வது நாளாக இருக்கலாம், சிலருக்கு 32வது நாளாக இருக்கலாம். முன்னாடி 2 நாள் பின்னாடி 2 நாள் வர்றது ரொம்ப சாதாரணமான விஷயம்தான். இப்போது உங்களுக்கு பீரியட்ஸ் ஆகுதுன்னு வச்சுப்போம். உங்கள் பீரியட்ஸோட 2வது நாளில் இருந்தே உங்களோட கர்ப்பப்பையில் அடுத்த மாதத்திற்கான கருமுட்டை, அதாவது எக்கு வளரக்கூடிய வேலைகள் ஆட்டோமேட்டிக்காக ஆரம்பிச்சிடும். உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து அந்த கருமுட்டையை கொஞ்சம் கொஞ்சமாக வளர வைக்கும். இப்படி வளரக்கூடிய கருமுட்டை உங்களோட மாதவிடாயான சுழற்சியோட 14வது அல்லது 15வது நாளில் நல்ல ஆரோக்கியமான சைஸுக்கு வளர்ந்து வெடித்து வெளியே வரும். இந்த கருமுட்டை வெடித்து வெளியே வரக்கூடிய நிகழ்வு தான் நம்ம ஓவலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இப்படி வெடித்து வெளியே வரக்கூடிய கருமுட்டை உங்களோட ஃபெலோபியன் டியூப்பில் அது வெயிட் பண்ணும். அந்த நேரத்தில் கணவன் மனைவி நீங்கள் இணையும் போது ஆணோட விந்தணுவும் ஸ்போமும் பெண்ணோட கருமுட்டையும், அதாவது எக்கும் ஸ்போமும் எக்கும் ஒன்றா மீட் பண்ணுச்சு அப்படின்னா அங்கே கரு உருவாகி அவங்க கர்ப்பமாகுறாங்க. ஒருவேளை ஸ்போமும் எக்கும் மீட் ஆகலை அப்படின்னா, அதாவது கர்ப்பம் தரிக்கலை அப்படின்னா அந்த கருமுட்டை அழிஞ்சு அடுத்த 12 அல்லது 14வது நாட்களில் நமக்கு மறுபடியும் பீரியட்ஸாக வெளியே வந்துடும். இதுதான் ஒரு பெண்ணோட உடம்புல மாதம் நடக்கக்கூடிய இயற்கையான ஆரோக்கியமான சுழற்சி. சரி, இப்போது நம்மளோட மெயின் டாபிக்கு வருவோம். ஒரு பெண்ணுக்கு உடம்புல ஓவலேஷன் ஒழுங்காக நடக்கலை அப்படின்னா அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க உடம்பு என்னென்ன மாதிரியான அறிகுறிகளை காட்டும் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். முதல்ல இருக்கக்கூடிய சிம்டம்ஸ், ரொம்ப முக்கியமான அறிகுறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியட்ஸ் பல மாதங்கள் ஆகியும் வராமலே இருக்கும். சில பெண்களுக்கு 2 மாதம் 3 மாதம், ஏன் சிலருக்கு 4 முதல் 5 மாதங்கள் ஆகியும் பீரியட்ஸ் ஆகவே ஆகாது. டேப்லெட் போட்டால் மட்டும்தான் பீரியட்ஸ் வரும், இல்லை அப்படின்னா வரவே வராது அப்படிங்கிற நிலைமையில் இருப்பாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி பல மாதங்கள் பீரியட்ஸ் தள்ளி போகுது அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது உங்களோட உடம்புல ஓவலேஷன், அதாவது கருமுட்டை வளர்ச்சியோ அல்லது கருமுட்டை வெடித்தலோ நடக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதோடு சேர்ந்து உங்களுடைய உடம்புல கடுமையான ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி அறிகுறி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அலட்சியமே படுத்தாமல் உடனே ஒரு நல்ல டாக்டரை பார்த்து என்ன ஹார்மோன் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி அதை சரி பண்ணணும். அடுத்ததாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ், அதாவது மாதவிடாய் வர்றதில் ஒரு சீரான தன்மையே இருக்காது. சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 நாட்களுக்கு ஒரு முறை பீரியட்ஸ் ஆகும், சிலருக்கு 60 நாட்களுக்கு ஒரு முறை ஆகும்.
இன்னும் சிலருக்கு எப்படின்னா, இந்த மாதம் வந்து கரெக்டாக 28 நாட்களில் வந்து பீரியட்ஸ் வரும். ஆனால் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா 40 நாள் ஆகும். அதுக்கு அடுத்த மாதம் வந்து 30 நாளில் வரும். அப்புறம் திடீர்னு வந்து 50 நாள் வந்து ஆகும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 நாள் முன்ன பின்ன வர்றது தப்பில்லை. ஆனால் ஒரு மாதத்துக்கும் அடுத்த மாதத்துக்கும் 10 நாள் 15 நாள் கேப் விழுது அப்படின்னா, உங்களோட மாதவிடாய் சுழற்சி மாறி மாறி வருது அப்படின்னா, அது கண்டிப்பாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் தான். உங்கள் சைக்கிள் இப்படி மாறிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் உடம்புல கருமுட்டை கரெக்டான நேரத்தில் வளரலை, கரெக்டான நேரத்தில் வெடிக்கலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். இதுக்கும் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் ஹார்மோன் டெஸ்ட் வந்து எடுத்து சின்ன சின்ன மெடிசன்ஸ் மூலமாகவே இதை ஈஸியாக கரெக்ட் பண்ணிக்கலாம். இது ஒன்றும் பயப்படக்கூடிய பெரிய நோய் வந்து கிடையாது. பொதுவாக உடம்புல இயற்கையாக ஓவுலேஷன் நடக்கிற பெண்களுக்கு சில அறிகுறிகள் வந்து தெரியும். அவங்க மாதவிடாயான 10வது நாளில் இருந்து உடம்புல அவங்களுக்கு ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாகி கையில் தொட்டு பார்த்தா வழுவழுன்னு முட்டையோட வெள்ளைக்கரு, அதாவது எக் ஒயிட் மாதிரி ஒரு வெள்ளைப்படுதல் சர்விக்கல் மியூக்கஸ் டிஸ்சார்ஜ் ஆக வந்து ஆரம்பிக்கும். குறிப்பாக ஓவுலேஷன் நடக்கிற அன்னைக்கு இந்த டிஸ்சார்ஜ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஓவுலேஷன் நடக்கிற அன்னைக்கு அடி வயிற்றில் வந்து லைட்டாக வலி இருக்கும். எந்த பக்கத்தில் இருந்து கருமுட்டை வந்து வெடிக்குதோ, வலது இல்லை அப்படின்னா இடது பக்கம் அந்த சைடில் சுருக்கு சுருக்குன்னு வந்து வலிக்கும். இல்லைனா பீரியட்ஸ் பெயின் மாதிரி லேசான இடுப்பு வலி, கால் வலி இதெல்லாம் வந்து இருக்கும். உடம்போட வெப்பநிலை பேசல் பாடி டெம்பரேச்சர் சாதாரணமான நாட்களை விட 1 டிகிரி வந்து லைட்டாக வந்து அதிகமாகும். சிலருக்கு மார்பகங்களில் வந்து லேசான வலி, இல்லை அப்படின்னா நிப்பிளில் வந்து ஷார்ப் பெயின் வந்து இருக்கும். ஆனால் யாருக்கு வந்து ஓவுலேஷன் ஒழுங்காக நடக்கலையோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான எந்த அறிகுறியுமே வந்து தெரியாது, எந்த மாற்றமும் அவங்க உடம்புல வந்து தெரியாது. மாதம் முழுக்க அவங்க உடம்பு வந்து ஒரே மாதிரி தான் வந்து இருக்கும். சில பெண்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வரும், ஆனால் ஓவுலேஷன் நடக்காது. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டைமில் ப்ளீடிங் ரொம்ப ரொம்ப வந்து கம்மியாக இருக்கும். பேடு வந்து நனைஞ்சிருக்காது. வெறும் லைட்டாக ஸ்பாட்டிங் மாதிரி அங்கங்கே வந்து பட்டிருக்கும். இல்லைனா ஒரே நாளில் வந்து பீரியட்ஸ் வந்து நின்றுடும். இந்த மாதிரி கம்மியான ஃப்ளோ இருக்கிறதுக்கும் ஓவுலேஷன் சரியாக நடக்காதது தான் வந்து காரணம். இப்போது நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும், எனக்கு மாதம் வந்து கரெக்டாக 28 நாட்களில் பீரியட்ஸ் வரும், அப்போது எனக்கு வந்து ஓவுலேஷன் கரெக்டாக நடக்குது அப்படின்னு தானே அர்த்தம் அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து தோணும். ஆனால் அங்கே தான் வந்து ஒரு ட்விஸ்ட் வந்து இருக்குது. ரெகுலர் பீரியட்ஸ் வர சிலருக்கு கூட ஓவுலேஷன் நடக்காமல் வந்து இருக்கும். இதை மருத்துவத்தில் வந்து ஓவுலேட்டரி சைக்கிள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட போய் ஃபாலிகுலர் ஸ்டடி வந்து அப்படிங்கிற ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் மூலமாக உங்கள் கருமுட்டை கரெக்டாக வளருதா வெக்குதான்னு 100% வந்து துல்லியமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போது அறிகுறிகளில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது ஏன் இப்படி வந்து கருமுட்டை வளராமல் வெடிக்காமல் போகுது அப்படின்னு, இதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து தெரிஞ்சுக்கலாம். முதலாவது இருக்கக்கூடிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்மோன்கள் வந்து குறைபாடு தான். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஹார்மோன்கள் தான் நம்ம இனப்பெருக்க மண்டலத்தை வந்து கட்டுப்படுத்துது. இதில் சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வு வந்து வந்தாலும் ஓவுலேஷனில் வந்து பாதிக்கும். அதில் வந்து உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு தைராய்டு சுரப்பு வந்து அதிகமாக இருந்தாலும் சரி, இல்லை கம்மியாக இருந்தாலும் சரி, அது நேரடியாக உங்களோட கருமுட்டை வளர்ச்சியையும் அது வெடிக்கிறதையும் வந்து பாதிக்கும். இது இல்லாமல் ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து உங்களுக்கு சுரக்க வேண்டிய அளவை விட அதிகமாக சுரந்துச்சு அப்படின்னா, அது கருமுட்டையோட வளரவே வந்து விடாது. ஓவுலேஷன் அப்படியே வந்து ஸ்டாப் பண்ணிடும். அது வந்து கருமுட்டையை வளரவே விடாது. ரெண்டாவது இருக்கக்கூடிய பிரச்சனை காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிஓஎஸ், பிசிஓடி. இன்றைக்கி இருக்கக்கூடிய 10ல் 5 பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்றது இந்த பிசிஓஎஸ். இதில் என்ன ஆகும் அப்படின்னா, நீர் முட்டைகள் வந்து சினப்பையில் அதிகமாக இருக்கிறதுனால கருமுட்டைகளால் முழுமையாக வளர முடியாது. இதனாலும் வந்து ஓவுலேஷன் தடைப்படும். அடுத்ததாக வந்து உங்களோட வந்து உடல் எடை மாறுபாடுகள், வெயிட் இஷ்யூஸ் தான். உங்களோட உயரத்திற்கு ஏற்ற எடையை விட நீங்கள் வந்து ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ரொம்ப அண்டர் வெயிட்டாக, அதாவது ரொம்ப ஒல்லியாக ஊட்டச்சத்து குறைபாடோடு இருந்தாலும் சரி, உங்கள் உடம்புல ஓவுலேஷன் வந்து நடக்காது. எடை குறைபாடும் அதிக எடையும் ஹார்மோன்களை வந்து தலைகீழாக வந்து மாற்றிடும். அடுத்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான உடற்பயிற்சி, அப்புறம் வந்து மன அழுத்தம். ஜிம்முக்கு போய் ரொம்ப ஹெவியாக வந்து வெயிட் தூக்குறது,
உடம்ப ரொம்ப வருத்திக்கிட்டு வந்து எக்ஸசைஸ் பண்ணுறது இதெல்லாம் கூட வந்து ஓவலேஷனை வந்து பாதிக்கும். அதை விட மிக முக்கியமான எதிரி வந்து ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம். யாரெல்லாம் வந்து எந்நேரமே அதாவது யாரெல்லாம் வந்து ரொம்ப நேரம் அதாவது எப்போ பார்த்தாலுமே வந்து கவலைப்பட்டுக்கிட்டே வந்து மன அழுத்தத்தோடே வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு உடம்புல கார்டிகோல் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அதிகமாகி நல்ல ஹார்மோன்களை வந்து வேலை செய்ய விடாமல் வந்து தடுத்துடும். இது கூட ஓவலேஷனை வந்து பாதிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போது காரணங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதை சரி பண்ண நாங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவலையே வந்து படாதீங்க. இதுக்கு சூப்பரான எளிமையான வழிகள் வந்து இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும்னா, மருத்துவர் ஆலோசனை வந்து ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஹார்மோன் லெவலில் வந்து டெஸ்ட் செஞ்சு சரியான குறைபாட்டை கண்டுபிடிச்சி மெடிசன் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு. அடுத்தது வந்து யோகா வந்து உடற்பயிற்சி ஹார்மோன்களை வந்து சீராக்கும். இடுப்பு பகுதிக்கு ரத்த ஓட்டத்தை வந்து இது அதிகப்படுத்தும். மன அழுத்தத்தை வந்து கொடுக்கும் இந்த யோகா அண்ட் உடற்பயிற்சி. அடுத்ததாக வந்து சமச்சீர் உணவு, அதாவது டயட். பழங்கள், காய்கறிகள், கீரைகள், முளைக்கட்டிய தானியங்கள் இதெல்லாம் வந்து உடலுக்கு தேவையான சத்துக்களை வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து சீட் சைக்கிளிங், பூசணி, சூரியகாந்தி விதை, ஆளி விதை இது போல் இருக்கக்கூடிய விதங்களை சாப்பிடுவது ஹார்மோன்களை வந்து இயற்கையாக வந்து சமநிலைப்படுத்தும். யோகா தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து டெய்லியும் காலையில் ஒரு 20 நிமிஷம் யோகா அல்லது தியானம் வந்து பண்ணுங்க. குறிப்பாக வந்து பட்டர்ஃப்ளை போஸ், மஸ்திமோசனம் போன்ற யோகாக்களை வந்து உங்களோட கர்ப்பப்பை பகுதிக்கு நல்ல ரத்த ஓட்டத்தை வந்து கொடுக்கும். இது ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைச்சி ஓவலேஷன் வந்து தூண்டும். நீங்கள் வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு ஜங்க் ஃபுட்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், அதிகமாக இனிப்பு சாப்பிட்றது இதை வந்து மொத்தமாக வந்து தவிர்த்துருங்க. உங்களோட உணவில் அதிகப்படியான காய்கறிகள், பழங்கள், நட்ஸ் அண்ட் புரதச்சத்து நிறைந்த உணவுகளை வந்து சேர்த்துக்கோங்க. இயற்கையான முறைகளை வந்து ஹார்மோன்களை பேலன்ஸ் பண்ண சீட் சைக்கிளிங் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். பீரியட்ஸ் ஆன முதல் 14வது நாட்களில் நீங்கள் வந்து பூசண விதை, அதாவது பம்ப்கின் சீட்ஸ், ஆளி விதை, ஃப்ளாக் சீட்ஸ் வந்து சாப்பிடணும். அடுத்து 14வது நாட்கள் வந்து சூரியகாந்தி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ், சாம்சிங் சீட்ஸ் வந்து சாப்பிடணும். இது ஓவலேஷனுக்கு ரொம்பவே வந்து நல்லது. எல்லாத்துக்குமே மேலே மனசு ரொம்ப வந்து ரிலாக்ஸாக வந்து வச்சுக்கோங்க. இதை பற்றியும் வந்து ஓவராக யோசித்து கவலைப்படாதீங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சீக்கிரமாக உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து தானாகவே வந்து சரியாயிடும். ஓவலேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன காரணங்கள், அதை எப்படி நம்ம வீட்டு முறைகள் மூலமாகவும் மருத்துவர் ஆலோசனையோடும் சரி பண்ணலாம் அப்படிங்கிறத இன்றைக்கி வந்து டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் அல்லது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அது கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் பயனுள்ள ஆரோக்கியமான தகவலோடு அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்காக அனைவருக்குமே வந்து மிக்க நன்றி.